அன்பான நேயர்களுக்கு அழகான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இது அளப்பர் அம்பேர் வித் அருண் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மிக மிக முக்கியம் அப்படின்னு ஸ்டார் பக்கத்தில் போட்டுக்கோங்க என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப ஒத்து பார்க்கக்கூடிய மேட்ச் இன்றைக்கி மேட்ச்னே சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கம்பட்டி சூப்பர் கிங்ஸான சிஎஸ்கேவுக்கும் உளுந்தூர்பேட்டை உதயசூரியன்ஸான எஸ்ஆர்ஹெச்சுக்கும் தான் இன்றைக்கி மேட்ச், அதுவும் சென்னையில் நடக்குது. ஸோ பயங்கரமான மேட்ச், விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சமே இல்லாத மேட்ச்னே சொல்லலாம். ஸோ கம்பேரிசனை போடுப்பா, யார் ஜெயிப்பான்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ ஓப்பனிங் ஸ்லாட் எடுத்துக்கிறோன்னா சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லேன்னு சொல்லக்கூடிய சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், கேப்டன் ருத்ராஜா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருந்தாங்க. என்ன ஒரு விஷயம், நீ அடிக்கலாம் நான் அடிக்கிற மச்சான், நான் அடிக்கலாம் நீ அடி மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் போன மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அடிக்காமல் போனது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸ். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை கொடுத்தாலும் கம்பேரிட்டிவ்லி இங்கே பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட பரவாயில்லங்க, அவரை கூட சமாளிச்சார். அந்த அபிஷேக் சர்மாவை சமாளிக்கிறதுக்குள்ளே அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், ஹெட்டாக இருக்கட்டும், தலை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டு தான், ஒரே எந்த போலிங் போட்டாலும் ஒரே வெட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பக்கம் தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே எஸ்ஆர்ஹெச் பக்கமே ஓப்பனிங் ஸ்லாட்டை கொடுத்துடலாம். அப்படியே மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸான மிடில் ஆர்டர், அத்தனை இன்ஜூரி, ஆயுஷ் மாத்திரைலாம் இருந்தால் இந்த நேரத்துக்கு நாங்கள் எப்பயோ பிளே ஆஃப் போயிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ். உருவ் பட்டேல் எல்எஸ்ஜியோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா உருவி எடுத்தா அப்படி, ஆனால் போன மேட்ச்சில் அவரை உருவி அமிச்சிட்டாங்க. ஸோ உருவ் பட்டேல் ஒரு நல்ல ஃபார்ம் தான் இருக்கார். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா போன மேட்ச் ஸ்வாப் பண்ணது கொஞ்சம் மன வருத்தம் தான். இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கார்த்திக் சர்மா நல்லா ஆட மாட்டார், 14 கோடிக்கு எடுத்திருக்கீங்க என்ன கிழிச்சார் அப்படின்னு கேட்கும்போது போன மேட்ச் ஓரளவுக்கு கிழிச்சாருன்னு தான் சொல்லலாம். ஸோ அது அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு பிக்கு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா சிவம் தூபே பொறுமையாக ஆடுறா, அப்படி ஓடி டெஸ்ட்டு மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது 4 நாள் இருக்குது நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாடி கடைசி ஓவரியா அப்படின்னு சொன்ன பிறகு தான் 6-4 அடிக்கிறா அப்படி, அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பயங்கரமாக ஆடினார்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இந்த பக்கம் மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமான மிடில் ஆர்டர், ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர். கேப்டன்சி ப்ரெஷர் இல்லை, நான் தைரியமாக ஜாலியாக ஆட போகிறேன், எனக்கு பெரிய விஷன் இருக்குங்க சொல்லக்கூடிய இசான் கிஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா கால கைவனாக பார்த்திங்கன்னா எதிரணிக்கெல்லாம் இருக்கக்கூடிய கால்சன், பேர் சொல்லும் போதே பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமான மிடில் ஆர்டர் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், அனிகேத் வர்மாவாக இருக்கட்டும், எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குது. ஸோ மிடில் ஆர்டர்ஸில் நான் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பக்கம் தான் போவேன். ஸோ அப்படியே போலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் ஏகே போன மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா ஏங்கே அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரன் அள்ளி கொடுத்துட்டா அப்படி வாரி, அதாவது ஒரு ஓவருக்கு 20 ரன் குறையாமல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா 3 ஓவர்லேயே 60 ரன் 50லாம் போட்டா அப்படி போலிங்கில், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இருந்தாலும் சீசன் ஃபுல்லாமே சூப்பராக தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். போன மேட்ச் என்னமோ சொதப்பிருச்சு. முகேஷ் சௌத்ரி திருப்பி பேக் டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோப் கொடுக்கும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்பின்னு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன் அக்கீல் ஹுசைனை உட்கார வைக்கிறீங்கன்றது ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. நல்லா அவர் இருக்கிற மேட்ச்லாம் ஜெயிக்க தான் செய்கிறோம், போன மேட்ச்லாம் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ஸோ அக்கீல் ஹுசைன் அடுத்த மேட்ச் வருவார்னு எதிர்பார்க்கலாம். பின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் ஓப்பனாக சொல்லலாம். குர்ஜீத் சிங் ஸோ போலிங் காம்பினேஷன் இப்படி இருக்குது. ஓவர் 10 சூப்பராக போட்டாருங்க, ஓவருக்கு 6 ரன் தாண்டாது அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார், போலிங்கில் சூப்பராகவே பண்ணுவார். அவர் இன்ஜுரியில் போனது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அவருக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் பார்த்திங்கன்னா நல்லா தான் போட்டார். ஆனால் அவர் போலிங்குமே பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சனை பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா பழைய ஆஸ்திரேலியன் பிளேயர் நேத்தன் பிரெக்கன் ஒருத்தர் இருந்தால் அப்படி அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹைட்டு, இந்த ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி இந்த மேட்ச்சில் இருக்காரான்னு பொறுத்து பார்ப்போம். எல்லாத்துக்கு மேலே தோனியோட லாஸ்ட் மேட்ச்சு சென்னையில் நடக்க போகுது நாளைக்கு தான், வந்துருங்க அவர் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்றது பொறுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீருக்கு பதிலாக அவரை ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் போலிங் எடுத்தோன்னா பேட் கமிங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது பசங்க ஹர்ஷல் பட்டேலும் ஜெய்தேவ் உமன்கண்டுக்கு பதிலாக எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சயீப் ஹசனாக இருக்கட்டும், சிவகுமாராக இருக்கட்டும், தூபேவாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் போடுறாங்க. இருந்தாலும் போலிங் ஐ வில் கோ வித் கம்பேரிட்டிவ்லி எஸ்ஆர்ஹெச், ஐ வில் கோ வித் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். அப்பா 2 பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், 1 பாயிண்ட் சிஎஸ்கே கொடுத்துருக்கேன். அப்போ யாருப்பா ஜெயிக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா செம மேட்சாக தான் இருக்க போகுது. ஏன்னா
போன மேட்ச்சே எஸ்ஆர்ஹெச் கூட நம்ம ஜெயிக்க வேண்டியது 10 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டோம். ஸோ இந்த மேட்ச் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா வருவாங்க தான் நினைக்கிறேன். வந்து தான் ஆகணும், இல்லைனா வேறு வழி இல்லை. ஸோ வந்து நல்ல ஒரு டைட் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுப்பாங்கன்ற அதை மாற்று கருத்தே கிடையாது. ஸோ 52% வந்து எனக்கு என்னமோ வந்து சிஎஸ்கே ஜெயிச்சு உள்ளே வந்துருந்து தான் தோணுது. ஸோ அதனால் வந்து என்னோட அசம்ஷனில் நான் 52 கொடுக்குறேன் சிஎஸ்கேக்கு. 48% வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கொடுக்குறேன். இதை நம்பி கண்ட ஆப்பில் காசு போட்டு நான் கம்பெனி பொறுப்பில்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.